எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை எவையில் குளப்பேடி எல்லை நாடி வந்துட்டா வேறு புகழ் வாங்கி தருவேன். அதே மாதிரி என்ன நம்பி வர மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. நேற்று ஒரு காரியமா வெளியே போனீங்களா? அதை முடிச்சு தரணும்ப்பா. ஐயா தாயி, இந்த ஆங்கர கருப்பனுக்கு இந்த கோட்டையில செஞ்சார் ஓடுறதுக்கு காணிக்க எனக்கு கொடுத்து செலுத்தி இருக்கிறியா? இதே மாதிரி ஒட்டி போடுற பூசை ஆகிற போது மடி நிறையுமாயா, வட்டி நிறைய பால் பொங்கி கொடுத்து இதே பட்டியல் நான் நாளைக்கு தந்தாயி சந்தோஷ பிரிமா பேசுறேன். புரியுதா? ஏத்துக்கிட்டுனாயா உத்தர பூசைக்கு எனக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருக்கிறேன். செஞ்சார் ஓடுற போது வட்டி பால் போல பெருங்குன்னு சொல்லிட்டேன். மடி நிறைய கொடுக்கறனாயா இதா பிடிச்சுக்கோ, இதா போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியா கோட்டையில நம்பி வந்து கையேந்தி நிக்குது. என்ன தங்கா மாலை மரம் கேட்டு மங்கால வந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம் அப்பா, கடை கொடுத்து சேர்த்தி இருக்கிறேன். புரியுதா? இந்த கிடைய என்னங்கிறத உன்னை எண்ணி 9 நாள் போல காமிக்கிறப்போ தாயி பங்கப்பட்டு வந்து நின்ன கண்ணு பங்கமெல்லாம் காப்பாத்தி குடும்பம் வந்து கோயம்புத்தூர் வந்து கேட்குதாயா? பயப்பட வேண்டாம். தாயி மாற்றத்தை கொடுத்துக்கிறேன். நீ காரா சூர்யா நிக்காத. புரிஞ்சுதா? மாற்றத்தை கொடுத்தாச்சு, கவனம் மேல வந்தாச்சு. நீ தான் பயன்படுத்திக்கோ. புடிச்சுக்கோ. போகிறோமோ தலை நின்று பேச அப்படியா? தாயி காரியத்தை முடிச்சு கொடுக்கறனாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒசூரு சரியா? அதே மாதிரி இல்ல மக்களும் இன்னைக்கு சாணேரி முளைஞ்சேரிக்கு நிக்குதாயா? நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டுறேன். அதே மாதிரி நீயும் வாயும் பவரா நிக்கிற. எந்த பத்திரி குறை இல்லாம எனக்கு கொண்டாடி குடும்பம் கேட்டு நிக்கிறியா? தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கல்யாண காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறது சத்தியவா. புடிச்சுக்கோ. பத்திரம் வைக்கிறப்போ சவால் போடுறாங்க. சவால் போடுறாங்க. வட்டி அத்தனை இன்னைக்கு நிறகாசுமா அந்த வட்டி புறகாசுமா நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்த பேர்வாய் குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? ஏமாந்த மூலம் பொழைச்சிட்டு நிக்கிறேன்னு சொல்றது புரியுதா? தகனிமா நெல்லு இது வந்து எப்படி திங்கரிச்சு நீ காப்பாற்றுறோங்கிறது எனக்கு தெரியும். நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து நீ நினைச்சபடியே புடிச்சு கொடுத்தனாயா? அது புரிஞ்சா புரியலையா? பத்திரம் வச்சுக்க. கோயம்புத்தூரு தாயி இன்னைக்கு உள்ளத்துல கொந்தளிச்சுட்டு வந்து நிக்கிறியா? இல்லையா தாயி? எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். தங்கத்துக்கும் தடம் போட்டு கொடுத்துறேன். உன்ற இல்லத்துல இருக்கிற சிக்கலுக்கும் விட கொடுத்துறனாயா? அதே மாதிரி ஏமாந்த போல பிழைச்சிச்சு சொன்னது புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு கூட வந்து நிக்கிறனாயா? படிப்படியா மீட்டு இதே பட்டியல் இருந்து ஆலை காமிச்சு அந்த சிக்கல்ல இருந்து முடிச்சு கொடுத்துறேன். சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? சொத்து பிரச்சனையில ஏமாந்த போல பிழைச்சிருச்சு, அதுக்கு விட தேடி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு
தாயி கோட்டையில இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இல்ல மத்தியுமே தடுமாறி போச்சப்பா. தொழில் முறையும் சரி வருமான ரீதியாகவும் சரி இன்னைக்கு ஒரு மணிக்கு 9 மணி தெண்டமாயி இன்னைக்கு இல்ல மத்தியும் இன்னைக்கு படுகொலை ஜாஞ்சி போச்சு. இதுக்கு நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? அது போக தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிற கொடி தெரியும் இல்லையா? இன்னைக்கு கட்டில போட்டு நின்று வேடிக்கை பாக்குறாங்கப்பா. வர கட்டை உடைச்சுட்டு அந்த கோரிக்கையை முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சுக்கோ, இது போக்குவரத்து நீ வச்சுக்க தாயி. தொழில் அத்தனை இன்னைக்கு ஏன்னா தானே நிக்குது. அது போக தரப்பலி பிரச்சனையில வந்து என் பட்டியல் நிக்கிறியா? அதே மாதிரி உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவோட என் பட்டியல் வந்து நிக்குது. தகுதிமா நில்லு. சவால் போட்டதுக்கு விட கொடுத்து எல்லாம் சாதகம் பண்ணி எல்லாரும் சந்தோஷ புரியுமா இருக்கிற மாதிரி நடைபெற்று போடலாமாயா? இது சத்திய வாக்கு. தொழில் முறை கண்ணு கருத்துமா கூட வந்து நிற்கிறேன். பத்திரம் வச்சுக்கோ, மற்றதை நான் பாத்துக்கிறேன். உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இல்ல மத்திர இன்னைக்கு கை கிடக்காது போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு மாணவர் பக்கம் கண்ணூர் பக்கம் எல்லாம் தசைக்கு தசை மாறி நிக்குது. இது எல்லாம் தசையோட்டி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பம் கேட்டு நிக்கிறியா? எங்க தங்கம் இன்னைக்கு தங்க தடம் போடுற மாதிரி நேரம் எங்கேயோ போய் சுத்தி பார்த்து வந்துட்டியா? கடற்கூட என்னை நம்பி வந்து நிக்கிறேன். சாதிச்சுட்டா இருக்க முடியாது. போதுமா? பத்திரம் வச்சுக்க. கல்யாணம் வரம் கொடுக்குறேன்டா. சோடி அமையுது. ஆராய்ஞ்சு பாரு. என்ன காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது என்னடா கண்ணு வச்சு கம்மியா இருக்குதா? நீ செய்யற தொழில் புரியுதா? மந்திரமயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லபடி கொடுத்தனாயா நீ பாக்கிறத பாரு. மருத்துவத்துல வேண்டாம் நல்லா சொல்லல. ஆனா கண்ணுக்கு எந்த ஒருத்தரும் விண்ணம் இல்லாம உன்னை காப்பாத்தி இதே வட்டியில் நிறுத்தி காமிக்கிறேன். போதுமா? வேற என்ன வேணும்? முடிச்சாச்சு. அரமனை உட்கார வைக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாம் முடிச்சாச்சு. அரமனைக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. ஓ தங்கம் சொன்னபடி செஞ்சு வீட்டுக்கு கொடுத்துறேன். பத்திரம் வச்சுக்கோடு. வா வா ஓமலூர். ஓமலூர்ல இருந்து என்ற தங்கம் வந்து எத்தனையோ சிக்கல்ல வந்து நின்றுச்சு. அத்தனை மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு பூஞ்சோலையை காமிச்சிருக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தங்கத்துக்கு பெத்த கண்ணுக்கு கல்யாணம் வர கேட்டு வந்து நிக்கிறேன். இல்லையா? சொந்தத்திலேயே இருக்குது. படிச்சு போட அங்கேயே போட்டு இழுத்து கிடக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் நல்லபடியா அமைச்சு கொடுத்தாரு. ஏன் முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி நீ ஒண்ணு அவன் யோசனை பண்ணிட்டே கூட அது என் பொறுப்புல விட்டு மத்ததை நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி குடும்பத்தை நடத்தி வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தனாயா அள்ளிப்படி இருந்து உனக்கு தங்க போட்டு தரம் முடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்கோ. என்னத்தையோ மனசுல போட்டு குழப்பிட்டு வந்து நிக்கிறியே இல்லையா? தாய் கூட வந்து நிக்கிறப்போ அதெல்லாம் கடன் ஆகுது அப்படி எல்லாம் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். அத்தனை கடனே அழைச்சு கொடுக்குறா. நீ முதலாளி ஆக்கியான்னு சொன்ன. இன்னைக்கு முதலாளி ஆக்கியாச்சு. அதே மாதிரி அடுத்த ஆண்டுக்குள்ள அத்தனைக்கு வகைச்சல் பண்ணி வேறுபட்டு நெற்றியாவது பார்த்து போறேன்னப்பா. வச்சுக்கோ. பட்டி படுகளும் சாஞ்சி நிக்குதுரா. புரிஞ்சுதா? ஆனா ஒட்டி போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நோவு நொடி சிக்கல் இப்படி பல தொந்தரவு வந்து நிக்குது. அதே மாதிரி கை கிடக்காது போயிட்டு இருக்குதாயா. புரிஞ்சுதா? நம்ம பேசிட்டு வர்றேன். ஒரு கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் வேற எந்த தொந்தரவும் இல்லையா? நான் பாத்துக்கிறேன். குடும்ப ரீதியா சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? தாயி அந்த உடச்ச பேசிட்டா தாயி கெட்ட கெட்ட கணா உண்டாலியா? அதே மாதிரி கரையன் வந்து போட்டு அமுத்துது. உண்டாலியா தாயி? தாயா அந்த இல்லத்துல ஒரு சேட்டை ஒண்ணாண்டி அலங்கோலப்படுத்திட்டு நிக்கிறாயா? ஆனா அது நீ சொன்னீங்கன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. புரிஞ்சுதா தாயி? சரி, அத விலைக்கு விட்டு உன்னை காப்பாற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது என்னைக்கு வந்து அண்டிச்சோ அன்னையிலிருந்து பட்டி அத்தனை நீ படுக்கம் சாஞ்சு போச்சுடா. ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாயி நோவு நொடி மீளாது. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வளைச்சு கொடுக்குற பாத்துக்கா. வளைச்சு முடிக்கி அரைக்காட்டா கழிச்சு காய்ச்சல் வீதி வீட்டுல விட்டுரும். பத்திரம் வச்சுக்கா. அடியா தாயி நாங்கார கருப்பம் கோட்டில அளபாத்து வந்து நிக்கிறிய உண்டாலியா தாயி? கோட்டி மகனை நிக்கி காரியத்தை கை கூட்டி கொடுத்துட்டா என்னை மறந்துட்டு எப்படி? என்னை கையேந்தி வந்து நின்று இருந்தா எத்தனை சிக்கல் வந்திருக்குமா? இன்னைக்கு ஏமாந்த பொழைச்சு இன்னைக்கு நீயும் சில தவறுக்கு பண்ணி போட்டியப்பா. புரியுதா? அந்த தவறுனாலதான் இன்னைக்கு இத்தனை சிக்கல்ல சிக்கி நிக்கிறானாயா என்ற தங்கா. புரிஞ்சுதா? இது வந்து சரி பண்ணது பண்ணி இனியாவது சரி பண்ணிக்குவியா? பயப்பட வேண்டாம். தைரியமா நெல்லு.
அதுல இருந்து ஆதாயத்தை எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும். வாங்கி கொடுக்கறாயா நீ அதுக்காக வெளியே கடனாகி போச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள படுத்து கிடக்காத. இந்த பால் கருப்பை நான் கூட வந்து மந்திரமாயமெல்லாம் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோ. தங்கத்துக்கு தகுதிக்கு கொடுத்து ஓன்ற காரியத்துக்கு நான் கூட வரேன். போதுமில்ல, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த புடிச்சுக்கோ, நீ இதை பாதுகாப்புக்கு வச்சுக்கோ. போய் பொழப்ப பாரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். விட்ட பணத்தை மீண்டு கொடுத்தேன். விண்ணப்பட்டு நின்ன வட்டிய இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுங்க கேட்டு நிக்கிறியாயா? ஓலை வந்துடுது, ஓலையில நீ கையெழுத்து போடுறதா வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு. இனிமேல் சேர்த்து வச்சிருவனாயா? இனிமேல் இந்த குறையில்லாத நீ நடந்துக்கோ. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். அதனால அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெகுண்டு கிடக்க வேண்டாம். பாத்துக்கிறப்ப தாய்ந்த குடும்பமா நான் இருக்கிறனாயா உன்னோட வட்டிக்கு பேர் வாங்கி என்ன என்ன திருநாளுக்குள்ள ஒளி சேர்த்து கூப்பிட்டோம். அடியா தாயி ஒட்டி மகா மனசுல காரியம் நினைச்சிட்டு நிக்கிற கச்சேரி இல்லங்க உடல்லையே தாயி அதை நல்லபடியா நீ நினைச்சபடியே தீர்ப்பு மரபெல்லாம் பேசிட்டு வரல இன்னும் உடைச்சிருவேன். புரியுதா? மரபெல்லாம் பேசுற நீ நினைச்சபடியா அந்த தீர்ப்பை கொடுத்து உன்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது, நான் இருக்கிறேன்னா என் தாய் இந்த குடும்பமா நீயே கவலைப்பட்டு கிடக்குற. உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி பெத்த கண்ணுக்கு கூட வந்து நிக்கிறனாயா வருமானத்தை கொடுக்குற. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிற. இந்தாவா இதை பத்திரம் வச்சுக்கோளே. தாயி தாலி மத்தன் இன்னைக்கு சேதாரமாயி நிக்கிறாயா? உடலிய தாயி இல்லத்துக்குள்ளார ஒண்ணுமே கை கிடக்காத போய் இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. உடலிய தாயி அதை இன்னைக்கு அதை சாதிக்கலாம் போகும்போது ஏச்சும் பேச்சும் கேவலத்தை சந்திச்சு நிக்கிறியா? இதை இன்னும் மீட்டு கொடுத்து என் கைப்பற்றி கொடுங்க கேட்டு நிக்கிறேன். உடலிய தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாம் கேப்பால் காய்ச்ச கேட்டு மருந்து மாயத்துல எல்லாம் முடங்கி நிக்குதாயா? அதையெல்லாம் எடுத்து வீசி உன்ற வட்டியில பால் போல பெருக்கி பாலா நிறுவனத்தை கொடுத்து தத்துவத்துல முகபத்தில வச்சு கூட்டு தந்துருந்தாயா? பத்திரமா வச்சுக்கிற. அடியா தாயி இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கருப்புடைய ஆட்டத்தை பார்த்துக்கோ. ஏமாந்த பொழச்சிட்டு சொல்றது புரியுதா? நீ கைவிட்டு போயிடுது. கைவிட்டு போனத கை கொண்டு சேர்த்துன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? மருந்து மாயத்துல எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பயப்பட வேண்டாம். அதை முறுபாடு பண்ணி உன்னோட வட்டியில கொண்டு வந்து தங்கத்தாயம் போட்டு கொடுக்கறது தகுதிமான. புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கருப்பு போறதுக்கு தன்னை போல சேதி பேர் போய் கொடுக்காது. போக்குவரத்துல வச்சுக்கா. என்னடா துபாய் துபாய்க்கார ஏடா ஒருத்தெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் நடத்திட்டு உங்களுக்கு என்னை அண்டி வந்ததுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டா இல்லையா? அப்புறம் என்ன வேணும்? அரமனை கட்டியாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் வேற என்ன வேணும்? உத்தியோகத்துல கொஞ்சம் வருமானம் வேணும். உண்டா இல்லையா? சரியப்பா சில தடங்கள்லாம் போட்டுட்டு அந்த தடத்துல போ. ஒன்னும் பயப்பட வேண்டாம். உத்தியோகத்துல மேல் உத்தியோகம் திருநாளுக்கு வந்துட்டு போ. திருநாளுக்கு வந்த கணக்கோட முடிச்சு கொடுத்தா. வேற என்ன வேணும்? ஒரு 13,000 வச்சு வந்துருக்குறா. அதை பேச மாட்டீங்க. நான் இருக்கிற பக்கம் கொஞ்சம் எச்சு பண்ணி கொடுத்துருக்கிறேன். வச்சுக்கோ. அதே மாதிரி கப்பல் வேலையில இன்னொரு முன்னேற்றத்தை கேட்கிறான் ஐயா. போடா அதான சொல்லிட்டார். திருநாள் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல அது யாருமே வேலையை எடுக்கல. புரிஞ்சுதா? அப்படி எடுக்கிற போது முதல் தீர்ப்பு உனக்குதான். என்ன அந்த அமைச்சத்துல அமைச்சு கொடுத்துற. இது சத்திய வாக்கு. பத்திரா வச்சுக்கா. இதரா என்ன கிளம்புறியா? கிளம்பு. கூட வந்து நிக்கிற. இந்த குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டு தான் நிக்கிற. கோழி அடை காக்கிற மாதிரி காத்து நிற்பண்டா. என்னைக்குமே குறை வராது. போய் பொழப்ப பாரு. திருநாளுக்கு வந்துச்சு. புரிஞ்சுதா? ஓ லீவு தரணும்னு கேக்குறேன். அதெல்லாம் கொடுத்துருவோம். போ